வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் நம்ம சேனல். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு வேறு லெவல் ட்ரிக்கை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனில் இருக்க ஒரு சில ட்ரிக்கை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய இந்த வால்யூம் பட்டனில் இவ்வளோ ட்ரிக் இருக்கான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நண்பா. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வால்யூம் ட்ரிக்கில் இருக்க ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் டைமில் அப்லோட் பண்ணுவோம் நண்பா. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நண்பா, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய வீடியோ இருக்குது நண்பா, எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள் நண்பா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வால்யூம் பட்டனில் இருக்க ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நண்பா. ஸோ அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கை என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் பாருங்கள், கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்ல கவனமாக கேளுங்க நண்பா. ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம இப்போ பண்ணக்கூடிய ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் பட்டனில் தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், செட் வால்யூம் கீ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரையும் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், அதாவது கிளாக்கில் பாஸ்வேர்டு வைக்கிறது, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்டில் பாஸ்வேர்டு வைக்கிறது, அப்புறம் நம்பர் பாஸ்வேர்டு வைக்கிறது, பேட்டர்ன் பாஸ்வேர்டு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நண்பா. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப் லாக் நண்பா. ஸோ நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்குலாம் இந்த ஆப் லாக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனமாக கேளுங்க நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்யூம் பட்டனில் தான் நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க் விழுகும் நண்பா. ஸோ வால்யூம் டவுன் பட்டன் அழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க் விழுகும் நண்பா. ஸோ இதுதான் நம்ம பாஸ்வேர்டு. இது நீங்கள் எத்தனை டைம் வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். அதாவது மேலே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பாஸ்வேர்டும் டவுன் பண்ணுறது ஒரு பாஸ்வேர்டு நண்பா. இதான் என் பாஸ்வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வாட்டி கூட நம்பர் மேலே டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்மளோட வால்யூம் பட்டனில் தான் இருக்குது. ஸோ நீ திரும்பவும் ரீஎன்டர் யுவர் பேட்டர்ன் கேட்குறாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே பேட்டர்னை கொடுத்துக்கிறேன். அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் நண்பா. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது அந்த மாதிரி வால்யூம் பட்டனோ திடீர்னு ஒர்க் ஆகும் போயிருச்சுன்னா, வால்யூம் பட்டன் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் லாக் ஆகிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. இது நம்மளுக்கு சேஃப்டியாக ப்ரைவேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதனாவது ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வாட் வாஸ் யுவர் ஹை ஸ்கூல்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் நேம்னு நான் டைப் படிச்சுக்கிறேன். ஓகே நண்பா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் நேமை டைப் பண்ணிச்சிட்டேன். நீங்கள் இந்த எதனாவது ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டினை சாய்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பர்மிஷனை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு பர்மிஷனை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆயிரும் நண்பா. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகலைன்னா பேக் வந்துட்டு திரும்பவும் போங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் ஷோ ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கே நோட், அதாவது இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கே நோட்டுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. எனபிள் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை எனபிள் பண்ணுங்க நண்பா. இந்த 2 பர்மிஷனை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ளைனாக இருக்கும். ஸோ இதில் யாராவது உங்கள் மொபைலை வாங்கி பார்த்தாலுமே என்னடா கே நோட்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஓப்பன் ஆப் லாக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஓகே கொடுத்தா இந்த மாதிரி எந்த ஒரு
இதுவும் வராது. ஸோ இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டைப் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், நோட்ஸ் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ட்ரிக்கு இருக்குன்னு. ஸோ இதில் பாருங்கள், நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் ஆப்பை லாக் எப்படி செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுற போது நம்ம வால்யூம் பட்டனில் நம்ம பாஸ்வேர்டு ஒன்று போட்டிருக்கோம் நண்பா. ஸோ அது நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அந்த வால்யூம் பட்டனில் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணமோ அதை யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஆப்புக்கெலாம் லாக் செட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் கொடுத்த அந்த வால்யூம் பட்டனில் இருக்க பாஸ்வேர்டை நான் இப்போ என்டர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலையும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்ஸ்லாம் வந்த பிறகு நீங்களும் அந்த இதை என்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப் லாக் ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ நான் இப்போ பாருங்கள், என்னோடய வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் நீங்கள் எந்த பாஸ்வேர்டு போகிறீங்களோ அதை மறக்காமல் இந்த இடத்துல ஓகே ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆப் லாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது செக்யூரிட்டியாக அதாவது சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த அப்ளிகேஷன்லாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு பூட்டு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்தெந்த சேஃப்டியான ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரோமுக்கு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோட மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். அப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் நண்பா பிளைன் பிளாக்காக வரும் நண்பா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்டர் பண்ணால் மட்டும்தான், அதாவது நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டோமோ அதை என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த க்ரோம் ஓப்பன் ஆகும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு நான் இப்போ போட போகிறேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டை போட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு க்ரோம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க ப்ரைவேட்டாக. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் நண்பா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே நண்பா, இன்னும் ஒரு அசதலான வீடியோவோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.